முதலில் பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு ஆத்மபூர்வக பிரணாமங்கள். 365 days தொடர்ந்து தியானம் செய்யணும், தியானம் என்றது நடக்கணும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இரவு நேரத்துல எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்த மகாவதர் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு மிக 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 நன்றி கூறி கங்க்ராச்சுலேட் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சோ ரங்கநாதன் சார் ரொம்ப நிறைய முயற்சிகள் எடுத்து நாள் முழுக்கவும் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ்ல வித்தியாசமான லாங்குவேஜஸ்ல இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு எத்தனையோ வருஷங்களா. சோ அந்தந்த லாங்குவேஜ்க்கு ஒவ்வொருத்தர் பொறுப்பெடுத்துட்டு இது போல ஒரு டீமா அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நமக்கு தமிழுக்கு பழனியப்பன் சார் ரொம்பவே முயற்சி எடுத்து அவர் நேரத்தை கொடுத்து அழகாக இது கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. சோ அவருக்கும் நம்ம நன்றி வணக்கத்தை சொல்லணும். சோ ஃப்ரெண்ட்ஸ், தியானம் என்றது எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரியும். அது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பயன்படும்னு கூட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அது தொடர்ந்து தினமும் பண்றதுக்கு நமக்கு நிறைய தடங்கல்கள் வரும். எத்தனையோ விதமான டிஸ்டர்பன்சஸ் நமக்கு வந்துட்டே இருக்கும். அண்ட் நம்ம மனசு கூட வெளிய உலகத்துல இருக்கிற விஷயங்களுக்கு அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும். சோ இது செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிறதுக்கு நமக்கு எத்தனையோ காரணங்கள் கிடைக்கும். ஆனா நாம ஒரு சங்கல்பம் எடுத்து கட்டி சங்கல்பம் எடுத்து நான் இது பயிற்சி செய்வேன், செய்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியான ஒரு இது எடுத்தா மட்டும்தான் தொடர்ந்து செய்ய முடியும். அதுக்கு நமக்கு ஒரு குரூப் இருந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சி நமக்கு இந்த குரூப்பா நம்ம உட்கார்ந்து செய்யும் போது நம்ம வீட்டுல நம்ம உட்காரும் போது கூட இந்த குரூப் எனர்ஜிஸ் கிடைக்கிறதுக்கு நமக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப உதவியா இருக்கு. அண்ட் 365 டேஸும் இது நடக்கிறதுனால நமக்கு இது பழகிடும். நமக்கு இந்த டைமிங்கா இருக்கட்டும் இது. ஸோ இது ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருமே ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா தியானம் மட்டும்தான் நம்மள காப்பாற்ற முடியும், வேற எதுவுமே நமக்கு உதவாது. ஸோ நமக்கு எத்தனை பேரு நம்ம சுத்தி இருந்தாலும் எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அண்ட் இந்த ஞானம் எல்லாம் கூட நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் வாழ்க்கையில நாம ஆரோக்கியமாக, அமைதியாக, ஆனந்தமாக, முழுமையான ஒரு சாட்டிஸ்பாக்சன், மன நிறைவோட நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு இந்த மெடிடேஷன் எனர்ஜி பிராக்டிஸ்ன்றது ரொம்ப 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 மேடம். சாரி மேடம். மேடம் சாரி மேடம், சம் டெக்னிக்கல். மேடம் சாரி மேடம். எஸ் ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். எஸ் மேடம். எஸ் மேடம். சோ எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியும், ஆனா ஃபாலோ நம்மளால பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்கன்றது சின்ன குழந்தை கூட வாயில சொல்லும். கடவுள் எங்க இருக்காங்கன்னா தூண்லயும் இருக்காங்க, துரும்புலயும் இருக்காங்க, உனக்குள்ளயும் இருக்காங்க, எனக்குள்ளயும் இருக்காங்க, எல்லா இடத்துலயுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி மாதிரி, ஒரு கவிதை மாதிரி சொல்லுவாங்க. ஆனா எவ்வளவு அது நம்ம நம்புறோம், எவ்வளவு அது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு நாம செக் பண்ணிக்கணும். கோவில்ல மட்டும்தான் சுத்தமான எண்ணங்கள், கோவில் மட்டும்தான் சுத்தமா வச்சுக்கிறது, பூஜை அறை ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறது, வீடெல்லாம் குப்பை போல வச்சுக்கிறது. அதுக்கு அந்த மாதிரி நம்ம கோவில்ல இருக்கும் போது யாரு மேலேயும் நமக்கு கோபமோ வெறுப்போ எதுவுமே இருக்காது. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற அங்க மட்டும்தான் நம்ம வேண்டிக்கிறோம். ஆனா வெளியே வந்ததும் இவன் என்ன இப்படி சொல்லிட்டா, அவன் நாசமா போகணும், அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க, இவங்க என்ன சரியா பாத்துக்கல, எல்லாமே முக்காவாசி நமக்கு இருக்கிறது நெகட்டிவ் தாட்ஸ் தான். பாசிட்டிவ் தாட்ஸ்ன்றது ரொம்ப கொஞ்சமா இருக்கு. அது நமக்கு தெரியும், ஆனா நம்மளால ஃபாலோ பண்ண முடியறதா, ஃபாலோ நம்ம பண்றோமா, கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கும் போது, அப்போ நாம எப்பவுமே சுத்தமா தானே இருக்கணும், பியூர் தாட்ஸோட, பாசிட்டிவ் தாட்ஸோட, எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே நல்லது நடக்கணும், எனக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்கறதுன்னா அதே போலதானே அவங்களுக்கும் அந்த கஷ்டம் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு கடவுள் தன்மையோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு பாத்துக்கிட்டா இல்ல. சோ
தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம நடைமுறையில கொண்டு வைக்கணும் அப்படின்றா கூட அதுக்கு ஒரு எனர்ஜி தேவை, அதுக்கு ஒரு தைரியம் தேவை, அதுக்கு ஒரு தெளிவு தேவை. இது எல்லாமே பயிற்சினாலதான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோ நாம பயிற்சி செய்ய 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 எதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோமோ அந்த ஞானத்தோட நம்மளால வாழ முடியும். சோ முதல்ல நமக்கு தெரியணும் எது சரி எது தவறு அப்படின்றது தெரியணும். அது தெரிஞ்ச பிறகு அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். சோ கடவுளே எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு கேட்கும் போது அந்த கஷ்டம் உருவாக்குனது நான் தானே, அது கஷ்டத்து உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தது நான் தானே அப்படின்னு நாம அந்த இது ஏத்திக்கணும். அந்த தைரியமும் அந்த இதுவோ நமக்கு இந்த தியான பயிற்சினாலதான் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம ஏத்திக்க கூட நமக்கு இது வராது. அது பயப்படுவோம். இல்ல நான் எதுவும் தவறு செய்யல, நான் கரெக்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சோ அந்த அந்த ஒரு தைரியம், ஆமா நான் தவறு செஞ்சிருக்கேன், இது நான் அப்படின்னு நாம உணர்ந்தாலே போதும். நாம அந்த இதுல இருந்து வெளியே வந்துடலாம். அந்த மாற்றம் என்றது நமக்குள்ள வரும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம வாழ்க்கையை நாம சீர்படுத்துறதுக்கு தேவையான ஞானமும் சரி ஆற்றலும் சரி தியான பயிற்சினால மட்டும்தான் கிடைக்குமே தவிர வேற வழி இல்லவே இல்லை. அதனால நம்ம கண்டிப்பா இந்த பயிற்சி செஞ்சே ஆகணும். இத செய்யணும்னா அவ்வளவு சுலபம் கிடையாது. சொல்லிடலாம் எல்லாருமே தினமும் செய்யணும், கண்ணை மூடி உட்கார்ந்து மூச்சை கவனிச்சா போதும், இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நாம எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஆனா அவ்வளோ சிம்பிளான விஷயம் நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கண்ணு மூடி உட்கார்ந்தாலே நம்மளால முடியாது. அரை மணி நேரம் 1 மணி நேரம், உங்க வயசு எவ்வளவோ அத்தனை மணி நேரம் பண்ணுங்க, இன்னும் அதிகமா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. 3 மணி நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா செய்ய முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கும். அதனால முதல்ல நம்ம விரும்பணும், அதை செய்யணும், தெரிஞ்சுக்கணும், ஏன் செய்யறோம் அப்படின்னு புரியணும். அப்போதான் நம்மளால செய்ய முடியும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் தேவைப்படும் வெளியில இருந்து. இந்த மாதிரி பர்டிகுலர் டைம்ல நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்க்கு இது பண்ணி டெய்லி மெசேஜஸ் அனுப்பி லிங்க்ஸ் அனுப்பி அவங்க ஃப்ரீயா நமக்கு வீட்டுல உட்காந்தே பண்ணுங்க அப்படின்னு இவ்வளோ நமக்கு பண்ணி கூட நம்மளால அது யூஸ் பண்ணிக்க முடியல. அப்போ யாரோட தவறது? சோ நாம செய்ய வேண்டியது செஞ்சா நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தானா நடக்கும். நம்ம எதுவுமே செய்யாம கடவுள் மட்டும் நமக்கு எல்லாமே நல்லது செய்யணும்னா எப்படி நடக்கும் அது? சோ கடவுள் யார் அப்படின்னா நாம தான் கடவுள். இது நான் சொல்லல, பத்ரிஜி சொல்லல, யாரும் சொல்லல, வேதங்கள் சொல்லுது. அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் கடவுள் அப்படின்னு. சோ வேதங்கள் தவறா இருக்குமா? நம்ம பாரத நாட்டுக்கு பேஸ் என்ன, ஃபவுண்டேஷன் என்ன? வேதங்கள் தானே. அதுல முதல் வேதம் சொல்லி கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா நான் தான் கடவுள் அப்படின்னு. இவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு காலகாலமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம அதை நம்பல, ஆனா அதை நம்ம தெரிஞ்சுக்கல, ஆனா அதை நம்ம உணரல. அதனாலதான் நாம அந்த கடவுள் தன்மையை தாண்டி ரொம்ப தூரம் பயணம் செஞ்சிட்டோம். அதுக்கு திருப்பி கிட்ட நெருக்கிறதுக்கு தான் இந்த பயிற்சிகள் எல்லாமே. நம்ம கடவுள் தன்மைய திருப்பி நாம உணரணும், வெளியே கொண்டு வரணும். சோ நாம பிறந்த உடனே சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது எல்லாருமே கடவுளு குழந்தைக்கு சமம், குழந்தை கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்கள் எல்லாம் கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இறந்து போயிட்டாங்கன்னா கடவுள் ஆயிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் நடுவுல என்ன ஆச்சு? முட்டாளு, எனக்கு திட்டெல்லாம் வராது, அத்தனை திட்டு நாம தான் இல்லையா? சோ ஏன் அப்படி ஆயிட்டோம் அப்படின்னா மனம் செயல்படும் போது நாம கடவுளா இல்லை. அதனால நம்ம கடவுளா ஆகணும். சோ அந்த கடவுளுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் எல்லாம் ஒன்னொன்னா நமக்கு நாம செக் பண்ணிக்கணும், நம்ம கிட்ட இருக்கான்னு. ஏன்னா நம்ம கடவுள், அதனால அது மறந்து போயிட்டோம். அது திருப்பி ஞாபகப்படுத்திக்கணும். நமக்கு இங்க எதுவுமே வெளியில இருந்து எதுவுமே கிடைக்காது, நமக்குள்ள இருக்கிறது தான் வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுதான் தியானம் நமக்கு செய்யுது. சோ யாரோ கேட்டிருக்காங்க, தியானம் பண்ணா உனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா எனக்கு எதுவுமே கிடைக்கல,
இன்னும் என்கிட்ட இருந்து போச்சே தவிர எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆமா, எனக்கு இருக்கிற கோபம் போச்சு, எனக்கு இருக்கிற வெறுப்பு போச்சு, எனக்கு இருக்கிற பயம் போச்சு, எனக்கு இருக்கிற இத போச்சு, அத போச்சு, எல்லாம் தேவையில்லாததெல்லாம் போச்சு நம்மள விட்டு. சோ அப்போ என்ன மிச்சம் இருக்கு அப்படின்னா தெய்வீக தன்மை, நல்ல குணங்கள், அதுதான் நம்ம கிட்ட இருக்கும். சோ நம்ம கிட்ட இது நிறைய இருக்கு, தெய்வீக தன்மை. ஆனா இந்த சின்ன சின்ன தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு பாருங்க, அது டாமினேட் பண்ணி அதுதான் அதிகமா கண் முன்னாடி தெரியறது. சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போச்சுன்னா நாம கடவுளா ஆயிடுவோம். சோ அதுதான் தியானம் நமக்கு பண்ணுது. அதனால எல்லாருமே கண்டிப்பா தியானம் செய்யணும். சோ 4 வேதங்கள், 4 சத்தியங்கள் சொல்லிருக்கு, 4 ட்ரூத்ஸ் சொல்லிருக்கு. அதன் பேஸ் பண்ணிதான் அந்த வேதங்களே இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்திருக்கு? அகம் பிரம்மாஸ்மி. அடுத்தது என்ன சொல்லி கொடுத்திருக்கு? ஆஹ் தத்துவமசி. தத்துவமசினா நான் எதுவா இருக்கேனோ நீயும் அதுவேதா அப்படின்னு. அப்படின்னா நான் கடவுள்னா நீ கூட கடவுள் தான். தத் துவம் அசி அப்படின்னா தத்துனா துவம்னா நீ, அசினா அதுவேதா. சோ தத்துவமசி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. ஏதாவது 2வது வேதம். 3வது வேதம் என்ன சொல்லி கொடுத்திருக்கு? அயம் ஆத்மா பிரம்மா. சோ கடவுள் எது கடவுளா இருக்கு அப்படின்னா அயம் ஆத்மா, ஆன்மாதான் கடவுள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ நாம எல்லாம் ஆன்ம ஸ்வரூபங்கள் தானே. ஆன்மா பூமிக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்த உடல் எடுத்துட்டு வந்திருக்கு. நாம இந்த உடல் மட்டும் கிடையாது, நாம எல்லாம் ஆன்மா. சோ அந்த ஆன்மா தான் கடவுள். சோ அயம் ஆத்மா பிரம்மா அப்படின்னு 3வது வேதம் சொல்லி கொடுத்திருக்கு. 4வது வேதம் என்ன கொடுத்திருக்குன்னா சர்வம் கல்விதம் பிரம்மா. அப்படின்னா எல்லா இடத்துல இருக்கிறது தான் இந்த பிரம்மம் தான். சோ மனிதர்கள்ல மட்டும் கிடையாது, இருக்கிறது எல்லாமே அந்த கடவுள் தன்மைதான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. சோ எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் பாருங்க. சோ இது நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இது போல நம்ம வாழணும். பாரத நாட்டுல இருந்து நம்ம வேதங்களை நாம புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படலைன்னா பாரத நாட்டுல பிறந்ததே வேஸ்ட் ஆயிடும். அதனால நம்ம நாட்டின் பொக்கிஷம் வேதங்கள், அதை நாம ஃபாலோ பண்ணணும். சோ ஆஹ் இந்த சத்தியங்களோட நாம வாழும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப 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 அற்புதமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோ தேங்க்யூ பழனியப்பன் சார், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஆஹ் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க. ரொம்ப சின்சியரா பண்ணிட்டு இருக்கீங்க. சோ வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்க சேவைகள் தமிழ்நாட்டுக்கு செய்யுங்க. நிறைய பேருக்கு இந்த ஞானத்தை கொண்டு போங்க. நிறைய பேரு இந்த ஞானத்தோட வாழட்டும். எல்லா தமிழ் மக்களும், எல்லா உலக மக்களும், எல்லா உயிரினங்களும் எல்லாருமே அழகா சந்தோஷமா சிரிச்சு வாழணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.